பாரத தேசம் கைவினை கலைஞர்களின் பொக்கிஷ பூமி. நமது மண்ணின் வாசத்தோடு கலந்ததுதான் பலவிதமான கைவினை கலைகள். அதில் ஒன்று பூட்டு தயாரிக்கும் கலை. அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்குப் பின்னாலும் நாம் அறியாத பல விஷயங்கள் இருக்கும். நமது வீடுகளை பாதுகாக்கும் பூட்டுகளின் பின்னாலும் மிகப்பெரியதொரு பாரம்பரியமும் எண்ணற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் இருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் பூட்டு உற்பத்தி தொழிலுக்கு புகழ் பெற்றது 2 நகரங்கள். ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலிகார் நகரம். இந்நகரம் இந்தியாவின் லாக் சிட்டி என்றே அழைக்கப்படுகிறது. மற்றொன்று தமிழ்நாட்டின் பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல். அலிகார் நகரத்திற்கு சற்றும் குறையாத தரத்தோடு பூட்டு தயாரிக்கும் தொழிலில் தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறது நமது திண்டுக்கல். ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால், இவ்விரு நகரங்களுமே தங்களுக்கென்று இருவேறு விதமான தொழில்நுட்பங்களை பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டில் தயாராகி உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் பூட்டு பற்றிய சுவையான தகவல்களை தேடி திண்டுக்கல் நகரத்திற்கு பயணப்பட்டோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே தயாரிக்கப்படும் பாரம்பரியம் மிக்க தனித்துவமான பொருட்களுக்கு வழங்கப்படும் புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டுகளின் வளர்ச்சி மற்றும் வரலாறு பற்றி அறியும் முயற்சியே இன்றைய ஒளிரும் புன்னகை. பூட்டு தயாரிப்பு திண்டுக்கல் பகுதியில் பாரம்பரியமாக நடந்து வரும் குடிசைத் தொழில். திண்டுக்கல் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி, நாகல் நகர், பெருமாள் கோவில்பட்டி, நல்லாம்பட்டி, கம்மாளப்பட்டி உள்ளிட்ட சில கிராமங்களில் பூட்டு தயாரிப்பு நடைபெறுகிறது. என் பேர் மோகன், நல்லாம்பட்டில் இருக்கேன். 40 வருஷம் தொழில் பார்க்குறேன், பூட்டு வேலை. திண்டுக்கல் பூட்டுனா இது எப்படி 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் பூட்டு. அலிகார் பூட்டு கொஞ்ச நேரத்தில் ரிப்பேர் ஆகிரும். அப்போ இருந்த மாதிரி இப்பயும் இருக்குது, அதோட இப்போ ஃபேமஸாக இருக்குது. திண்டுக்கல் பூட்டு வந்து சார் எதுலேயுமே சேஃப்டி, அதாவது நம்பி எங்கேயும் பூட்டலாம். இதில் பல சைஸ் இருக்குது சார், அதாவது ஒரு 10-50 சைஸ்க்கு மேலே இருக்குது. ஒரு திருமண பந்தத்தின் மூலமாகத்தான் திண்டுக்கல் நகரம் பூட்டு நகரமானது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? நான் இந்த தொழில் 10 வயசுல இருந்து 48 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அனுபவம் 48 வருஷம் அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்க கோவில் பூராமே பூட்டு செஞ்சுருக்கேன். குறிப்பாக சொல்லணுன்னா திருப்பதி, சிதம்பரம், பழனி, மீனாட்சி அம்மன் கோவில், பரிமள ரங்கநாதர், மயிலாடுதுறை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாடு பூரா செஞ்சுருக்கேன். அதெல்லாம் இந்தியா பூரா செஞ்சுருக்கேன் பூட்டு. என்னுடைய பூட்டு இல்லாத கோவிலே இருக்காது. இன்னும் வெளிநாடுகளுக்கும் நிறையா, சிங்கப்பூருக்கு ஒரு 2-3 தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம மலேசியாவுக்கு போயிருக்கு பூட்டு. இப்படி நிறையா பூட்டுகள் செஞ்சுருக்கேன். மொத்தம் 120 சைஸ் பூட்டு செய்வேங்க. இந்த பூட்டுகள் ஒரு வகை இங்கே இருக்கிறது. அதெல்லாம் டோர் லாக்கு, பெரிய சாவி உள்ள பூட்டுகள் இப்போ ஒரு ரகம். நான் ஃபைனலாக செஞ்சது 35 கிலோ பூட்டு வெயிட். 35 கிலோ வெயிட்டில் செஞ்சுருக்கேன். உள்ளூரில் இருக்க அபிராமி அம்மன் கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு வாசலில் மெயின் டோரில். அந்த பூட்டை திண்டுக்கல் வரலாற்றில் யாரும் செய்யாத பூட்டு. அது சாவி போட்டு பூட்டுற மாதிரி செய்யலை. ஸ்டேரிங் இரும்பு பெட்டி பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து இரும்பு பெட்டி வீட்டுகளெல்லாம் இருக்கும். அது மாதிரி இரும்பு பெட்டி மாடலில் செஞ்சு ஸ்டேரிங் போட்டு பூட்டினா அந்த இரும்பு பெட்டியில் எப்படி போய் லாக் ஆகுமோ அதே மாதிரி கதவுல போய் லாக் ஆகும். லாக் ஆனதுக்கு முன்னாடி சாவி போட்டு பூட்டணும். பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா விடிய காலம் சாவி போட்டு திறந்துட்டு ஸ்டேரிங்கை திருப்பிட்டாங்கன்னா அடுத்து யாரும் அந்த ஸ்டேரிங்கை திரும்பக்கூடாது. பின்னாடி ஒரு சீக்ரெட் லாக் இருக்குது, அதை போய் அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூட்டை யாரும் ட்ரை பண்ண முடியாது. பழையபடி ஐயர் அதை எடுத்து விட்டு பழையபடி பூட்டினால்தான் பூட்ட முடியுங்க. இந்த தொழில் நாங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடினா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் வந்ததாக சொல்கிறாங்க. பூரா நம்ம கையில் தான் செய்யணும். அது மிஷின் இருந்தாலும் கூட கையில் தான் செஞ்சால் தான் ஃபினிஷிங் வரும். நம்ம 5-6 வகை பூட்டு செய்வோம். பட்டனு, டபுள் லாக்கு, மாஸ்திக்கு, சாய் சுத்துற பூட்டு, சுத்து பரிசல் மேலே சில்லு வைக்காது, அந்த இடத்துல வச்சா தான் பூட்டு திறக்கும். நம்ம பூட்டெலாம் சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு.
சிங்கப்பூர், கோயில், திருப்பதி, திருச்செந்தூர். நவீனமான பூட்டுக்களுக்கு நடுவில் பழைய காலத்து பூட்டுக்கள் இது ஒன்று. பாதுகாப்பான முறையிலையும் இது செய்யப்பட்டிருக்கு. கைத்தொழிலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண் சாவியில், இது பெண் சாவியில் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திண்டுக்கல் பூட்டும் அக்கறையோடும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தயாரித்து மக்கள் வழங்கி நிற்கிறாங்க. எவ்வளவோ மாடர்ன் டெக்னாலஜியில் மிஷினரி வந்திருந்தாலும் இது கையில் பண்ணுற திண்டுக்கல் பூட்டு நகை கடையில், கோயிலில், இன்னும் பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாமும் இன்னும் திண்டுக்கல் பூட்டு வேணும்னு சொல்லி கேட்டு எங்ககிட்ட வாங்கிறதுக்கு வந்துன்னு இருக்கிறாங்க. கள்ள சாவி போட்டு திறக்க முயற்சித்தால் பூட்டிலிருந்து கத்தி வெளியே வரும்படி ஒரு பூட்டு, வேறு ஏதாவது சாவியை போட்டால் சாவி பூட்டுக்குள் மாட்டிக்கொண்டு விடும்படியான தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு பூட்டு. பூட்டை திறக்க சாவியை நுழைத்து ஒவ்வொரு முறை சாவியை சுழற்றும் போதும் மணி அடிக்கும் மணி பூட்டு. இது மட்டுமா? ஒரே பூட்டுக்கு 3 சாவிகள். ஒரு சாவி பூட்டுவதற்கு மட்டும், ஒரு சாவி திறப்பதற்கு மட்டும், 3வது சாவி பூட்டி திறக்க என்று 2க்கும். இந்த வகை பூட்டுகளை விசித்திர பூட்டுகள் என்றே அழைக்கிறார்கள். இது தவிர மணிப்பூட்டு, மாஸ்டர் லாக், மாங்கா பூட்டு, வில் பூட்டு, தொட்டிப்பூட்டு என்று 120க்கும் மேற்பட்ட வகைகளில் தயாரிக்கப்படுகிறது திண்டுக்கல் பூட்டு. இந்த தொழிலை முதல்ல வந்தது இந்த பூட்டு ஐட்டம்லாம் கிடையாதுங்க, தாப்பால் தான். இன்றைக்கி திண்டுக்கல் மலைக்கோட்டையில் பெரிய பெரிய கோட்டைகளில் போய் பார்த்தீங்கன்னா, நான் நிறையா இந்த ஓரளவுக்கு இமாச்சல் பிரதேஷ், டெல்லி எல்லா பக்கமும் இப்போ சுற்றி பயணம் போயிருக்கேன். அங்கே எல்லாமே பார்த்துருக்கேன் டூராக போய். பூராமே பெரும்பாலவுக்கு பூட்டுகள் இருக்காது. இந்த தாப்பால் போட்டு தாப்பால் லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி பூட்டுகளை ஃபஸ்ட்டு தயார் பண்ணாங்க. வீட்டுகளுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி பூட்டுகளை தயார் பண்ணாங்க. அதுக்கடுத்து எங்களுக்கு குருவாக இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோர் லாக்கு, இது வெளியில் தொங்குற பூட்டு. அடுத்து எங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க டோர் லாக்கு, வீட்டுக்கு உள்ளே சாவி போட்டு பூட்டுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் தலையெடுத்து இன்றைக்கி அவங்களே இந்த மணி பூட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் தலையெடுத்து மணி பூட்டு, மாஸ்டர் லாக்கு, 4 சாவி பூட்டு, இப்படி நிறையா ஒரு 120 சைஸ் சொல்லலான்னு வைங்களேன். இன்றைக்கி நீங்கள் அந்த ரேகை வச்சு திறக்கிறது, கம்ப்யூட்டர் பூட்டு, இப்படி நிறையா டெக்னாலஜி நிறையா ஆயிடுச்சு. அந்த மாதிரி பூட்டுகள் வருதில்ல. அதுக்கும் திண்டுக்கல் பூட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஈஸியாக திறந்துருவாங்க. ஓங்கி நீங்கள் என்ன சேஃப்டியாக நீங்கள் ரேகை வைக்கிற பூட்டெலாம் போட்டிங்கனாலும் ஓங்கி 2 எத்துனாங்கன்னா திறந்துடும் கதவு. எங்கள் பூட்டை அந்த மாதிரி செய்ய முடியாது. இல்லை ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. எங்கள் பூட்டை அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி பூட்டுகளை நீங்கள் வெளியில் தொங்குறதுனால அடித்து உடச்சி ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி டோர் லாக்கெல்லாம் நாங்கள் செய்கிறதெல்லாம் நாங்களே வந்தாலும் திறக்க முடியாது. ஏன்னா கோட்டிங் இப்படி போட்டிருப்போம். இந்த கோட்டிங்லாம் என்ன ஏதுன்னு தெரியாது. சாவி மிஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் செய்கிற பூட்டு எங்களால் திறக்க முடியாது. அதில் ஒரு சிறப்பு கோட்டிங் பண்ணுறது, இந்த லிவர்ஸ் போட்டு வேலை பார்க்குற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால எங்கள் பூட்டை அவ்வளோ சாமானியமாக திண்டுக்கல் பூட்டை இது பண்ண முடியாது. இந்த பூட்டு திண்டுக்கல் தான். திண்டுக்கல் பூட்டுக்குன்னு உழைப்புங்க, கைத்தொழில் எல்லாமே மிஷின் ஒர்க்கு கிடையாது. பூராமே கை வேலை. இந்த பாருங்கள், அறம் இல்லாமல் வேலை செய்ய முடியாது, சுத்தியல் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி வேறு பூட்டுகளுக்கெல்லாம் சுத்தியல் அறத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. பூராமே மிஷினை வச்சு எல்லா வேலையும் கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒரு தகடை எடுத்து இந்த மாதிரி தகடை எடுத்து அந்த தகட்டை வெட்டி உருவாக்கக்கூடிய பூட்டு எங்களுக்கு கை வேலை என்ன. அதனால தான் எங்களால் 120 சைஸ் செய்ய முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி அது தனிப்பட்ட முறையில் இருக்கும். இப்போ நீங்கள் சாவியை யாருக்கிட்டா கொடுத்தே இந்த பூட்டை திறக்க சொல்லலாம், ஆனால் திறக்க முடியாது. இதுக்குரிய ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுருப்போம். அந்த பாயிண்டில் வைத்தால்தான் திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். இப்போ நம்ம நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது எல்லாருக்குமே வெளியில் யாருக்குமே தெரியாது. சும்மா தூசி எதுவும் போகாமல் இருக்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூட்டினுடைய விஷயம் ஃபுல்லாக இதில் தான் நம்ம வச்சுருப்போம். இதை நார்மலாக அதனுடைய சாவியை போட்டு திறந்தால் திறக்கவே முடியாது. அந்த பாயிண்ட்டு கொண்டு போய் வைத்தால் மட்டும்தான் திறக்க முடியும். இது ஆரம்பத்துலேருந்து வர்ற நம்ம டெக்னாலஜி. இந்த கைரேகை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருக்க டெக்னாலஜி இது. இன்னொரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். நார்மலாக அதனுடைய சாவியை போட்டு திறக்க முடியாது. பின்னாடி பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் திறக்க முடியும். இது ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது டபுள் லாக். 2 சாவி போட்டு பூட்டணும், 2 சாவி போட்டு திறக்கணும்.
1ஆம் நம்பர் சாவி போட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் சாவி போட்டு பூட்டணும். திறக்கிறப்ப 2 போட்டு திறந்துட்டு அதுக்கப்புறம் 1 போட்டு திறக்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு சாவி வச்சுருந்தால் 2 பேர் சேர்ந்து போனால்தான் பூட்டையே திறக்க முடியும். இயந்திரங்களின் உதவியோடு தயாரிக்கப்படும் பூட்டுகளுக்கான சாவிகளின் வடிவமைப்பு மொத்தமாக 100 வகைகள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் மாற்று சாவி போட்டு திறப்பது எளிதாகிறது. சில பூட்டுகளை சிறிய கம்பி வைத்து நெம்பி திறந்து விடலாம். ஆனால் கைகளால் மட்டுமே செய்யப்படும் திண்டுக்கல் பூட்டுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சாவி அமைப்பை கொண்டது. ஒரு பூட்டுக்கு உருவாக்கப்படும் சாவி அமைப்பு மறுமுறை பயன்படுத்தப்படுவதே இல்லை. அதனால் அதை ஒருபோதும் மாற்று சாவி போட்டு திறக்கவும் முடியாது, எளிதில் உடைக்கவும் முடியாது. மற்ற இடத்துல தயாரிக்கிறனா எப்படின்னா ஃபுல்லாக மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபுல்லாகவே 100% ஹேண்ட்மேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட மிஷின் மேக்கிங் கிடையாது. அந்த காடி இருக்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் யூஸ் பண்ணுறது. அதனால் என்னென்னா ஒரு பூட்டுக்கு சேர சாவி இன்னொரு பூட்டுக்கு வந்து செட் ஆகாது. மிஷினில் பண்ணுறது வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு 500 பூட்டுக்கு ஒரு காடி எடுப்பாங்க. அதே காடி அடுத்து ஒரு 10 பூட்டு கழிச்சு மறுபடியும் அதே காடி ரிப்பீட் ஆகும். இது மாதிரி அந்த ரிப்பீட்டாக வரனால இந்த சாவி அதுக்கு செட் ஆகும். நம்மது அப்படி கிடையாது. நம்ம ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணால எல்லாமே சேஞ்ச் ஆகும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஓவர் டைம் இது பண்ணுறது. ஆனால் அதான் அதோட லைஃப் டைம் வந்து நல்லா லாங் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கடையில் வாங்குற பூட்டுக்கும் நம்ம பூட்டுக்கும் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீங்கள் ஜென்ரேஷன் வைஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து அப்படி கடையில் வாங்குறது அப்படி கிடையாது. ஒரு 5 to 10 years தான். அதுக்கப்புறம் அதோட தன்மை போயிடும். நீங்கள் முன்னாடி புது பூட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நம்மது அப்படி இல்லை. நம்மது லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். 3rd generation வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2nd generation 3rd generation தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் அண்ணாதுரை, திண்டுக்கல் மாவட்ட குறு மற்றும் சிறு தொழில் சங்கத்தினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் பூட்டு உற்பத்தியாளர்கள் ஒருத்தர், திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறேன். கடந்த 15 முதல் 18 வருடங்களாக நான் இந்த தொழிலில் இருக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தில் திண்டுக்கல் பூட்டு, அதாவது ஜிஐ கோடு, புவிசார் குறியீடு பெற்ற ஒரு மிக சிறப்பான ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் இந்த ப்ராடக்ட் பற்றின விழிப்புணர்வு நம்முடைய மாநில மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம அரசாங்கமும் சரி, எங்களை போன்ற உற்பத்தியாளர்களும் இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா இந்த கடந்த 15 வருஷமாக படிப்படியாக அதனுடைய விற்பனை குறைந்துக்கிட்டே வருது. அலிகார் மாதிரி இல்லை சைனா பூட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்துடுது. ஆனால் திண்டுக்கல் பூட்டுக்கான மார்க்கெட் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த பூட்டு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதுபோக திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது வந்து அந்த டெக்னாலஜி லிவர் டெக்னாலஜி. ஆனால் மற்ற இடங்களில் பண்ணுற டெக்னாலஜி வந்து வேறு மாதிரியாக இருக்குது. பின் அண்ட் சில்ட்ரன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஆனால் ஒரு வகையில் பார்த்தோம்னா இந்த லிவர் டெக்னாலஜி தான் வந்து சேஃப்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில், பாதுகாப்பு அப்படிங்கிற கோணத்தில் பார்க்குறப்ப இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எளிதில் யாரும் திறக்க முடியாது. அதனால தான் இன்றளவிலும் கூட மிகப்பெரிய கோயில்களில், அரசு அலுவலகங்களில், சிறைத்துறையில், வங்கிகளில், எல்லா இடங்கள்லேயும் இந்த திண்டுக்கல் பூட்டு வந்து ஒரு சிறப்பான இடத்தை தொடர்ந்து பெற்றுட்டு வந்துட்டுருக்கு. இந்த திண்டுக்கல் பூட்டுடைய பாரம்பரியத்தை, இந்த வரலாற்றை இன்னமும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. பழமை மாறாமல் அதே சமயம் புதுமைகளை அங்கே புகுத்தி ஒரு உற்பத்தி தரத்தை ஒரு நிலைப்படுத்தி, அதாவது சர்டிஃபிகேஷன்ஸோடு இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதற்கு அரசு உதவணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இரும்பு அதிகமாக கிடைத்ததாலும் விவசாயத்திற்கு ஏற்ற மண் அமைப்பு மற்றும் நீர்வளம் இல்லாத காரணத்தாலும் பூட்டு தயாரிப்பு தொழில் இங்கிருந்த மக்களுக்கு மாற்று வருமானத்தை கொடுத்திருக்கிறது. என் பேர் சர்க்குணம். நான் ஒரு 7-8 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் வெளியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. நான் லாக்கர் பிஸ்னஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கர் தான், இங்கே இருக்க லாக்கர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் செஞ்ச லாக்கர் எல்லாம் கோயில், ஜுவல்லரி ஷாப்பு, நகை கடை, மற்றபடி உண்டியல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக், நிறையா டிஸ்ட்ரிக் போயிருக்கு.
கேரளா, பெங்களூர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிருக்கு. இதனால் எந்த பிரச்சனையும் இது வரையும் வந்தது கிடையாது. குட், வெரி குட்டாக இருக்குது. ஐயா, நான் இங்கே வரும்போது கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி 500 பேர் இருந்தாங்க திண்டுக்கல்லில். இன்றைக்கி வெறும் 50 பேர் இருக்காங்க. இந்த தொழிலே வேண்டான்னு, பிள்ளைங்களுக்கு வேண்டான்னு விட்டாங்க எல்லாமே. ஆனால் அருமையான தொழில், நல்ல தொழில், கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி வர்ற காலத்துக்கு இதே தொழிலை மிஷினை வச்சு செஞ்சு கை ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். மிஷின் மேக் மட்டுமே செய்யக்கூடாது. கை ஒர்க்கு இதில் பண்ணணும்னா பெண்களை வச்சு இது பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வேலையா. இதை பொம்பளை பிள்ளைங்க செய்யும். என்ன ஹார்ட் ஒர்க் இல்லாமல் மற்ற எல்லாமே மிஷின் மேக் பண்ணிவிட்டு சில வேலைகளை மட்டும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க செய்வாங்க. 10வது படித்த பசங்களுக்கு, 12வது படித்த பசங்களுக்கு, ஏன் டிகிரி முடித்த பசங்க கூட இன்றைக்கி படிப்பறிவே இல்லாதவன் நான். எனக்கே இவ்வளோ தூரம் 120 வயசு செய்கிற அளவுக்கு மூளை இருக்குண்ணா. நல்ல இன்றைக்கி படித்த இளைஞர்கள் நிறையா இருக்கான். அவங்ககிட்ட வந்து நம்ம ஐடியா கொடுத்து செய்யும்போது அவன் என்னையை விட இன்னும் யோசிப்பான், இதை எப்படி செய்யலாம், இன்னும் இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சானா இது அருமையான தொழிலாக போயிடும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குங்க. திண்டுக்கல் பகுதியில் பூட்டு மட்டுமின்றி பணத்தை பாதுகாப்பாக வைக்கும் இரும்பு பெட்டிகள், அதாவது பாதுகாப்பு பெட்டகங்களும் தயாரிக்கப்படுகின்றன. பெட்டி நமக்கு ஜாமான் கொடுப்பாங்க, நாங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நம்ம வெயிட்டான வந்து 1/2 காலஞ்சி தான் போடுவோம், 3/4 போட்டுருது. இது வெளியில் வந்து டோர் நம்ம லாக் பண்ணி பாடியிலேருந்து ஒரு ஆள், அவன் வெளியே தாளாட்டத்துக்கு ஒரு ஆள், உள் லாக்கர் வேலை வந்து நிறைய வேலை. கையில் வந்து நாங்கள் வேலை பார்க்குறது மிஷினுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இல்லை கிடையாது. இதுக்கு பவர் அதிகமாக இருக்குது. பூரா ரன் அடித்து பூரா அடித்து சாணை ஓட்டி அதில் நமக்கு கரெக்டாக கொடுத்துரும். வெளியில் லாக்கருக்கு நம்ம லாக்கருக்கு வித்தியாசம் இருக்குது. திண்டுக்கல் பூட்டுக்கு கைவினை கலைப்பொருள்கள் என்ற பிரிவில் 2019ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் போது அந்த பொருளின் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. அதன் மூலம் அந்த பகுதியின் வேலைவாய்ப்புகள் மற்றும் உற்பத்தி பெருகி பொருளாதாரமும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும். ஏற்றுமதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஏன்னா தொழிலை வந்து அவங்க வேலை செய்ய தெரியும். இப்போ அவங்கள வந்து வெளியே மார்க்கெட்டிங்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. அவங்க நம்ம சொன்ன வேலை செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க செஞ்சு வந்து யாருக்கும் விற்க தெரியாது. அப்போ இங்கே பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செஞ்சு கடைக்காரன்ட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மீடியேட்டர் இருக்கா அப்படிங்களா, அவன் வாங்கி மொத்தமாக சேல்ஸ் பண்ணிட்டு அவன் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுவான். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணால் வேலை ஒரு 15 பேர் வேலைக்கு ஆள் இருக்காங்க, அவங்க ஆர்டர் சொல்லிடுவோம், நம்ம மற்றபடி மார்க்கெட்டிங் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். முதலீடு ஒரு விஷயம் இல்லை, வேலை மட்டும் தெரிஞ்சிருக்கணும். வேலை தெரியாமல் நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டாலும் வேஸ்ட்டு. திண்டுக்கல் பூட்டு உற்பத்தி அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இந்த பூட்டு உற்பத்திக்கு பூட்டு சார்ந்த தொழிலுக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி அளவுக்கு ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்குது. ஆனால் திண்டுக்கல் பூட்டு அதோடைய பங்களிப்புன்னு பார்த்தா ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஆகவே திண்டுக்கல் இப்போ இருக்க தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்துடைய பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த பூட்டை நம்ம கையில் எடுக்கணும். பூட்டு மட்டும் இல்லை, பூட்டு சார்ந்த பெட்டக தொழில் இருக்குது, அதையும் நம்ம கையில் எடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய புது மாடல்கள்லாம் வந்துடுச்சு. கைரேகை வச்சு திறக்கிறதுக்கான பூட்டு, கண்களை பார்த்தோன்னா திறக்கிறதுக்கான பூட்டு, இந்த மாதிரியான பூட்டு உற்பத்தியெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திண்டுக்கல் பூட்டுடைய தரத்தை இன்னும் மேம்படுத்தி, தரம் முதலே நல்லா தான் இருக்குது, ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அளவுக்கு இன்னும் உயர்த்தி விளம்பரப்படுத்தி அதோட கூட மார்க்கெட்டிங்கையும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சியையும் மேம்படுத்த வேண்டும். இதன் மூலம்
குறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி உள்பூட்டு செய்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க வெளிப்பூட்டு செய்கிறதுக்கு. இதே மிஷினில் பண்ணுறதுனா வேலை ஈஸியாக இருக்கும். பாதி வேலை மிஷின் பண்ணி கொடுத்துருவோம், நம்ம எடுத்து அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான். இது வந்து அப்படி கிடையாது. A to Z எல்லாமே ஹேண்ட்மேடு. உறுதியான பூட்டுகளை கலைநயத்துடன் உருவாக்கத் தெரிந்த தங்களுக்கு அவற்றை சந்தைப்படுத்த தெரியவில்லை என்றும் அவர்கள் வருந்துகிறார்கள். தற்போதைய நிலையிலும் கூட திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்களுக்கு, பூட்டு உற்பத்தியாளர்களுக்கு உதவுவதற்காக நிறைய திட்டங்கள் நடப்பில் இருக்கின்றது. KKD கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாகவும் மற்ற முத்ரா திட்டத்தின் மூலமாகவும் வங்கிகளுடைய கடன் உதவி பெற்றுத்தர உள்ளோம். யாருக்கு இது பற்றிய விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்குது. அவர்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்தையோ அல்லது எங்களை போன்ற இந்த தொழில் இருக்கின்றவர்களையோ நீங்கள் அணுகினால் நிச்சயமாக வங்கிகளின் மூலம் கடன் பெற்று தந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் உரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது கைகளாலேயே முழுவதும் கைகளாலேயே செய்து கொண்டிருப்பதால் உற்பத்தி திறன், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 பூட்டு மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற அளவில் இருக்கின்ற அந்த நிலைப்பாடு, நீங்கள் இதை மிஷினைஸ்டாக நவீனத்துவப்படுத்தும் பொழுது வங்கிகளுடைய கடனுதவி பெற்று அதற்கு வேண்டும் என்கின்ற இயந்திரங்களை, தளவாடங்களை வாங்கி நீங்கள் அதை உபயோகப்படுத்தி செய்யும் பொழுது நீங்கள் இப்போது ஒரு நாளைக்கு 4 பூட்டு என்ற அளவில் இருந்து 40 பூட்டு ஒரு நாளைக்கு செய்ய முடியும் என்கின்ற நிலைமைக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரமும் கூடும். அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் தற்போதைய நிலையே இருக்கின்றன. இதுபோக நாம் அரசாங்கத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பொது வசதி மையம், அதாவது காமன் ஃபெசிலிட்டி சென்டர் என்கிற அளவில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுமானால் இன்னும் மிக மிக உயர்ந்த நிலைக்கு இந்த திண்டுக்கல் பூட்டினுடைய பாரம்பரியத்தையும் பெருமையையும் நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பணத்தால் மதிப்பிடக்கூடிய பரம்பரை சொத்துக்களை காப்பது போல் முந்தைய தலைமுறையினரின் அறிவுசார் சொத்துகளும் காப்பாற்றப்பட வேண்டும். பல தலைமுறைகளாக பூட்டு தயாரிக்கும் கலை எனும் அறிவுசார் சொத்தை பாதுகாத்து வருகின்றனர் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த இன்றைய மூத்த பூட்டுக் கலைஞர்கள். அவர்களது அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலை நோக்கி திரும்பும் நாள் வந்தால் மூத்த கலைஞர்கள் முகங்களில் காணலாம் ஒளிரும் புன்னகை.